பாஜக அதிமுக சேர்ந்தது ஒரு வலுவான எதிர்கட்சி ஆகிப்போச்சு. மதிமுக தவிர எல்லா கட்சியும் அதிகமான சீட் கேட்குது. இதனால தூங்கிட்டு இருந்த அதிமுக விழிச்சிருக்கு. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு பண்ணி விளையாட ஆட்டம் ஆடு கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே போட்டு பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 15 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருக்கார். இந்த தடவை எம்எல்ஏ பதவியை தவிர வேறு என்ன அவருக்கு கிடைச்சது? என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னோட அவமானங்களை வெளியில் சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. முதலமைச்சர் சொல்லி கூட கேட்காத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம் இது? ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் என்னன்னா, அவர் எடுத்த 2-3 சர்வே பிரகாரம் வர 26 தேர்தலில் திமுக 100லேருந்து 110 சீட் தான் வரும்னு கணக்கு வந்திருக்கு. இப்போ காங்கிரஸ் விசிக எல்லாமே ஆட்சியில் பங்கு கேட்டால் ஸ்டாலின் எங்கே தாங்க போவார்? திமுகவின் தவறான முடிவுகள் திமுகவை பாதிக்கும், விஜயை ஆதரிக்கும். விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ 2வது 3வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றுருவார். சீமானும் கலைச்சி போயிட்டார். அவரும் தேர்தல் தனியாக பிரச்சாரம் பண்ணி 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 பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அதிமுக இப்போ அவங்களுடைய எதிர்ப்பை இன்னுமே வீரியமாக தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா யார் அந்த சார் அப்படிங்கிறத தாண்டி யார் அந்த தம்பி அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட அரக்கோணத்தில் நடந்த ஒரு பிரச்சனையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அதிமுக இப்போ விழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதனால் தூங்கிட்டு இருந்த அதிமுக விழிச்சிருக்கு. விழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். தேர்தல் இன்னும் 8 மாதம் 10 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போது முழிச்சுக்கிச்சேன்னு சந்தோஷப்படணும். திமுக பலம் நாளுக்கு நாள் கூடிகிட்டே வர தேவையில் அதிமுக பலம் குறைஞ்சிட்டே வருது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ ரெண்டும் சரிசமமாகி போச்சு. அதிமுக என்ன பண்ணுதுன்னா, இப்போ இத்தனை நாளாக இல்லாமல் அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்குது. ஓகே. இத்தனை நாளாக கூட்டணி இல்லாதனால மத்திய அரசாங்கத்தை சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக இருந்தது. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு பண்ணி விளையாட ஆட்டம் ஆடு கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே போட்டு பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் எல்லாம் எடுத்து வெளியில் விடுறதில்ல. ஏன்னா பாஜக அந்த காரியத்தை பண்ணிட்டு இப்போ இன்னும் சில காரணம் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்த இப்போ அதிமுக எடுத்துக்கிச்சு. எடுத்துகிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கி முழு நேரமாக திமுக திட்டத்தை வேலை வச்சுட்டு இருக்காங்க. அதில் இப்போ தான் பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படுறாங்கன்னா இப்போ தான் செயல்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இதே நிலைமை இன்னும் 8 மாதம் 10 மாதம் நீடிச்சதுன்னா வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக இருந்து அடுத்த தடவை தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு காரணம் பாஜகவோட சப்போர்ட்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இன்டாக்டான கூட்டணி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட இனிகோ இருதராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. அவர் கிறிஸ்தவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது, முதல்வர் ஆணையிட்டாலுமே அதிகாரிகள் அதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணங்கள் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இனிகோ இருதராஜ் என்னுடைய நீண்ட நெருங்கிய நண்பர், நல்ல பண்பாளர், எல்லா மதத்தினர் மீது மரியாதை வச்சு கூட பேசக்கூடியவர். ஓகே. அவர் 15 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருக்கார். இந்த தடவை எம்எல்ஏ பதவியை தவிர வேறு என்ன அவருக்கு கிடைச்சிது? ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அவர் பதவி கூட எதிர்பார்க்கல. எங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? மத குருமார்களுக்கு சமய அமைச்சர் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, வரல. அவர் கோபமே திமுக அரசாங்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் மீது தான் அதிகம் கோபப்படுறாரு. என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னோட அவமானங்களை வெளியில் சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. ஏங்க, ஒரு அரசியலில் கூட்டணின்னு வந்தாவிட்டு அந்த கூட்டணிக்கு மதிப்பு கொடு. சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ கூட்டணி மதிப்பு கொடுக்கலாம். எப்படி கூட்டணி உங்ககிட்ட தங்குவாங்க? இப்போது ஆல்ரெடி விஜயோட வரவு உங்களுக்கு கிறிஸ்தவ வாக்காளர்களை பாதிக்க போகுது. விஜய்க்கு நிறைய கணிதமான அளவு கிறிஸ்தவ போட போகிறாங்க. 15% வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 15% வாக்குகள் அப்படியே திமுக வரத்துக்கு இனிகோ இருதராஜ் உதவிகரமாக இருந்தார். ஓகே. அவர் அவருக்கு எம்எல்ஏ பதவி தவிர வேறு எந்த பதவியும் கொடுக்கல. அவர் கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் பதவி கொடுக்கல. அவர் சமுதாய நல்லிணக்கம் மன்றம் வச்சுருக்கார், அதுக்கு ஒன்று கொடுக்கல. அவர் கேட்டதெல்லாம் ஒன்று தான், கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பண்ணுங்க. கல்லூரி முதல்வர்கள், உதவி துணைவேந்தர்கள், இந்த மாதிரி பெரும் பொறுப்பில் இருவீங்க. அது ஸ்டாலின் சொன்னா சபாநாயகரை போட்டுமே கிறிஸ்டியனா, அதோட என்ன வேணும்? மந்திரி கொடுத்தமே மனோ தங்கராஜன்,
சொன்னால் அதெல்லாம் போகாதுங்க. 15% ரெப்ரஸன்டேட்டிவ் கிறிஸ்டின் இருந்தாங்கன்னா அது போகாது. நீங்கள் வந்து சபையை ஒன்று அமைக்க சொல்லி கேட்டிருந்தாங்களாம். உபதேசியார் நலவாரியம். ஓகே. உபதேசியார் நலவாரியம் அமைக்க சொல்லி ரொம்ப நாளாக ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வராது. ஸ்டாலின் அப்ரூவ் பண்ணுற பிரின்சிபலாக அதிகாரில் அந்த ஃபைலை தொடவே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன வருத்தப்படுறாருன்னா, முதலமைச்சர் சொல்லி கூட கேட்காத ஒரு அரசாங்கம். என்ன அரசாங்கம் இது? இந்த அரசாங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? எங்களை மதிக்கிறது இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பெக்டும் கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு எங்களோட வாக்கு மட்டும் கரெக்டாக தேர்தல் வாங்கிடுறீங்க, கிறிஸ்தவ வாக்கு அப்படியே வாங்கிடுறீங்க, இந்த தடவை நாங்கள் வேறு மாற்றி முடிவு எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டார் இன்றைக்கோ எழுதுகிறாரு. மாற்றி முடிவுன்னா என்னன்னா, விஜய் கூட்டணியில் போய் சேர்றது. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி விஜய் இது கிறிஸ்டின், ஜோசப் விஜய். ஸோ நேச்சுரலி கிறிஸ்டினோட போய் சேர்ந்தாங்கன்னா விஜயோட கைகள் வலுப்பெறுமானா இனிகோ இறுதிராஜோட நல்லெண்ண குழு அந்த பக்கம் போனால் விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு 15% கிறிஸ்தவர் இருக்காங்கன்னா 10% கிறிஸ்தவ வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஆல்ரெடி விஜய்க்கு 15% இருக்கிறதா கேள்விப்படுறோம். 10லேருந்து 15% வாக்குகள். இதில் 10 சேர்ந்தால் 25% வந்து வச்சுங்க, கோல் போஸ்ட் கிட்டே வந்துடுமே. அது உணராமல் ஏன் ஸ்டாலின் இருக்கான்னு தெரியல. இப்போவாது ஸ்டாலின் கண்ணை திறந்து பார்த்து முடிச்சுக்கிட்டு இனிகோ இறுதிராஜ் போகிற ஆண்களுக்கு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள கூட்டணியில் வச்சாதான் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி முஸ்லீம் வாக்குகள் பிரிய போகுது, கிறிஸ்டியன் வாக்குகள் பிரிஞ்சால் திமுகவோட மெயின் பலமே இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் தான். சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் பழங்குடியினர், இதுதான் அவரோட ஓட் பேங்க் பேஸே. கொஞ்சம் அதில் ஏடிஎம்க்கு எடுத்துக்கும் இல்லைங்களே. இந்த தடவை அதுக்கு அடி வாங்கிட்டுன்னா திமுக திருப்பி ஆட்சிக்கு வருதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான காரியமாயிடும். ஓகே சார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 200 தொகுதிகளில் திமுக போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. வெறும் 34 தொகுதியில் தான் கூட்டணிக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் ஆல்ரெடி ஆட்சியில் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போன தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகம் அதான சார் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக என்னென்னா, அவர் எடுத்த 2-3 சர்வே பிரகாரம் வர 26 தேர்தலில் திமுக 100லேருந்து 110 சீட் தான் வரும்னு கணக்கு வந்திருக்கு. ஓகே. 100 சீட்டை ஒட்டிய 100+ அப்படி தான் வந்திருக்கு. அது போகாது அவருக்கு. ஓகே. ஏன்னா அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மெஜாரிட்டி போகணும். மெஜாரிட்டி வரணுன்னா கூட ஒரு 40 சீட் வந்தால் தான் முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா 200 சீட் போட்டி ஏன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, பாஜக அதிமுக சேர்ந்தது ஒரு வலுவான எதிர்கட்சி ஆகி போச்சு. இப்போ ஜனங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, திமுக பிடிக்கலன்னா இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும். அந்த கூட்டணி யாராவது ஒருத்தர் தான் நிற்கப்பாங்க, 2 பேர் நிற்க போகிறதில்ல. ஒன்று பாஜக நிற்கும், இல்லை அதிமுக நிற்கும். ஓகே. ஸோ அப்படின்னா இன்னும் எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரியாது, ஸ்பிளிட் ஆகாது. ஸ்பிளிட் ஆகிறதுனால எதிர்கட்சிகள் பலமாயிட்டு வருதுன்ற நியூஸ் அவருக்கு ஸ்டாலினுக்கு போயிருக்கு. அது ஈடுகட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 200 சீட்டில் போட்டி போட்டால் 140 130 தான் ஜெயிக்க முடியும், ஏன்னா 70 ஏடிஎம்கே பிஜேபி எடுத்துக்கும் அப்படின்ற கணக்கு பண்ணுறாராம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிமுக தவிர எல்லா கட்சியும் அதிகமான சீட் கேட்குது. விசிக ஆல்ரெடி சொல்லிடுச்சு ஆட்சியில் பங்கு வேணும்னு. காங்கிரஸ் ஷோடாங்கர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஷோடாங்கர் வந்து தேசிய காங்கிரஸோட ஒருங்கிணைப்பாளர், தமிழக பொறுப்பாளர், அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவரு சொன்னார், ஓகே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் ஆட்சியில் பங்கு கேளுங்க அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார். இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் ஆரம்பிக்க போகுது, கண்டிப்பாக ஆரம்பிக்கும். விசிக ஆல்ரெடி ஆரம்பித்து பேசிட்டு வருது, ரொம்ப நாளாக பேசிட்டு வருது. அப்பப்போ பேக் அடிக்கும், அப்பப்போ நடுவில் உள்ளே போகுது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லையா, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு மட்டும் ஏன் சீட் இல்லை, எங்களுக்கு மட்டும் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு ஒரு பிட்டை போடுவாங்க. அப்படி இன் அண்ட் அவுட்டாக இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் விசிக எல்லாமே ஆட்சியில் பங்கு கேட்டால் ஸ்டாலின் எங்கே தாங்க போவார்? அவர் வந்து கூட்டணி ஆட்சியில் அமைக்கணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது. திமுக ஆட்சி தான் நடைபெறும், கூட்டணிகளுக்கு அப்பப்போ மரியாதை கொடுக்கப்படும், உனக்கு வேணுங்கிற என்ன செலவுலாம் கொடுக்கப்படும், எல்லாம் பார்த்துக்கப்படும் அப்படின்னு தான் கணக்கு. ஆனால் இவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்குறது அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால் சொல்கிறோம் 200 சீட்டில் போட்டி போடுவோம், அடி 120 130 வந்தால் கூட பரவாயில்ல, மீதி பார்த்துக்கலாம், மீதி சீட்டை இவங்களுக்கு கொடுத்துருவோம். 234 வந்து கூட்டணி கொடுப்போம். கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 10 சீட்டுக்கு மேலே வேலையே கிடையாது. 15 சீட்லாம் கிடைக்காது. 15 10, விசிகாவுக்கு ஒரு 5, கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த பக்கம் 4, முஸ்லீம் லீக்கு ஒரு 2, அப்படி 34 வந்து கணக்கு. இவங்க இன்றைக்கி 1-2 கொடுப்பாங்க. கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்தால் கூட முடிஞ்சு போய் கணக்கு. ஸோ அவங்க போடுற கணக்கு என்னென்னா 34 எதிர்கட்சி ஆளும் மற்ற கூட்டணி 34 மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் முடக்கிட்டான்னா நம்ம சேஃபாக இல்லான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது தேர்தல் நெருங்க தான் இது என்ன எப்படி போய் முடியுதுன்னு தெரியும்.
ஓகே சார். இப்போ நீங்கள் காங்கிரஸை பற்றி பேசியிருந்தீங்க. ஒருவேளை இப்போ காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லாட்டி கூட அதிக தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இவ்வளோ சீட்டை குறைச்சாங்க அப்படின்னா அவங்க கூட்டணி விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குமா சார்? கூட்டணி விட்டு வெளியேனா அவங்க விஜய் பக்கம் தான் போகணும். சரி, திமுக எடுக்கும் ஒரு ஸ்டெப்ஸுமே எதை பாதிக்கும், எதை ஆதரிக்கும்னா திமுகவை பாதிக்கும். திமுக எடுக்கும் தவறான முடிவுகள், திமுகவின் தவறான முடிவுகள் திமுகவை பாதிக்கும், விஜயை வந்து ஆதரிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, சீமான் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க போய் சேர கரையறங்கிற ஒரே பக்கம் விஜய் பக்கம் தான். ஸோ பிசிகேவோ காங்கிரஸோ இனிக்கோ இறுதிராஜோ எல்லாம் போக வேண்டிய இடம் விஜய் தான். விஜய்க்கு அப்போ என்ன ஆகிடும், பலம் பெருகிடும். விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ 2வது 3வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றுருவார். பர்சன்டேஜ் அதிகமாகிடும். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இப்போ 10% 15% இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அன்டெஸ்டட், அது நமக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் அவர் அந்த இடைத்தேர்தல் வந்து பாருங்க, அப்போ போட்டி போட்டிருந்தாலாவது அவரோட பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். அப்போ அவரும் பேக் அடிச்சிட்டாரு. அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ பலம் இருக்குன்னு. ஒரு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி அவர் போட்டி போடாததுனால இப்போ அவர் ரியல் பலம் நமக்கு தெரியல. உத்தேசமாக தான் 10% 15% சொல்கிறாங்க. அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம், அது எப்படின்னு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் சேர்றது வழியாக விஜய்க்கு பலம் கிடைக்குமானா கண்டிப்பாக பலம் கிடைக்கும். அது தேர்தலில் வந்து வெற்றியை நிரூபிக்கணும்னா முதலமைச்சருங்கிற நாற்காலியை பிடிக்கிறது கஷ்டம். அது இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணவர். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எம்ஜிஆர் இல்லை வந்த உடனே வரத்துக்கு, அது வெயிட் பண்ணி தான் வரணும். பிஜேபியில் இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர மீட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு அங்கே சென்றால் திமுகவுக்கு பாதிப்பு, விஜய்க்கு ஆதரவு பெருகும்ன்றது என் கருத்து. ஓகே சார். நீங்கள் இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தது இப்போ கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம டீம் சார்பிலேயே குளத்தூர் தொகுதியில் ஒரு சர்வே எடுத்தோம், மக்கள் கருத்து எடுத்தோம். அதில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் அப்படின்னு 70% மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக அவங்க சூஸ் பண்ணுறது விஜயை தான் சொல்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி ஒரு சிலர் மட்டும்தான் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது குளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் இந்த முடிவு இருக்கா, இல்லை தமிழகம் முழுக்கவே இப்படி ஒரு நிலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எடுத்த சர்வே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ராஜவேல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல், கரெக்டாக எடுப்பார். அது நம்ம தவறாக சொல்ல முடியாது, தப்பாகவும் பேசக்கூடாது. குளத்தூர் வந்து டிஎம்கேயோட கோட்டைங்க. அது ஸ்டாலின் படுத்துக்கொண்டே ஜெயிப்பாருங்க. அது அந்த மாதிரியான ஒரு இடம். அது ஸ்டாலினோட இது ஹோம் டர்ஃப். அது அதனால் ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிறது குளத்தூரில் வந்து சர்வே வந்துங்கிறது பெரிய ஐசியம் இல்லை. ஆனால் 2வது நீங்கள் சொன்னீங்க பாருங்க, விஜய் வந்தாங்க, அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா குளத்தூரில் விஜய்க்கு அவ்வளோ ஆதரவுனா மற்ற மாவட்டங்களில் விஜய்க்கு இதை விட ஆதரவு அதிகமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குளத்தூர் திமுக கோட்டையாக இருக்கிறதுனால அதிமுக அந்த அளவுக்கு அங்கே பெரிதாக மதிக்கப்படலை. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இடம் எடுத்து வச்சுக்கோங்களேன், ராயபுரம் எடுத்துக்கோங்களேன், திமுகவும் அதிமுகவும் ஒரே லெவலில் இருக்கும், இல்லை ஒன்று மேலே இருக்கும் ஒன்று கீழே இருக்கும். குளத்தூர் அப்படி இல்லை, அது ஸ்டாலினோட கோட்டை. அந்த கோட்டையில் போய் உங்களுக்கு வந்து பிஜேபியோ அதிமுகவோ வளர்ந்து பெயர் விட்டு வரணும் எதிர்பார்க்குறது கஷ்டம். ஸோ அங்கே வந்து விஜய் வரலாம். மற்ற இடங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவோ பாஜகவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. இன்னொரு காரணம் என்னன்னா, குளத்தூர்ல சிறுபான்மையினரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது காரணமாக சிறுபான்மையினர் இந்த வாட்டி எப்படி போடுவாங்கன்னா அதிமுக திமுக விஜய் அப்படிதான் என் கணக்கு. முதல்ல அதிமுக போடுவாங்க. ஏன்னா சிறுபான்மையினர் வந்து திமுக ஒன்றுமே பண்ணலன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. இஸ்லாமியர் சரி, கிறிஸ்தவர்கள் சரி, இனிக்கோ எழுதுறாரு ஒரு எக்ஸாம்பிள் அவர். அதனால் இந்த வாட்டி அதிமுக போட்டால் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக கட்சிக்கு போட போகிறோம், பிஜேபிக்கு போடலையே நாங்கள். அதிமுக ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த கட்சி தானே, என்ன தப்பு? பாஜக நிற்கும் வேட்பாளர்களை ஆதரிக்காமல் இருந்தால் கூட அதிமுக வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதில் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த மனம் ஆச்சரியமும் இருக்க போகிறதில்லை. ஏன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி, அது வந்து செக்குலர் கட்சி தான், அது இந்து மத கட்சி கிடையாது. அதில் போடுறதுல ஒன்றும் டவுட் இருக்காது. 2வது வந்து திமுக வரும், 3வது விஜய்க்கு வரும்னு என்னோட கருத்து. ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி. நாம் தமிழர் நம்ம கூட கடந்த இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தோம், அவங்க என்டிஏக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமித்ஷா வந்து அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் என்டிஏக்கு வரணும்னு அவர் வந்து விருப்பப்படுறாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நாம் தமிழர் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் தனியாக தான் போட்டி போட போகிறோம் அப்படின்னு. இந்த முடிவில் அப்படியே இருப்பாங்களா, இல்லை தேர்தல் வரும் பொழுது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா சீமான் 20 வருஷம் காத்திருக்கலாம். அவருக்கு உடம்புல சக்தி இருக்குது, மனசில் பலம் இருக்குது, தைரியம் இருக்குது. கட்சி தொண்டர்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. ஓகே. கட்சி தொண்டர்லாம் சார் என்னப்பா நம்ம பக்கத்து கட்சி இருக்கலாம், எம்எல்ஏ ஆகிட்டான், எம்எல்சி கவுன்சிலர் கூட ஆகிட்டான், நம்ம கவுன்சிலர் கூட ஆகலை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, 20 வருஷம் கழிச்சு நாங்கள் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியலையே, நீங்கள் இருப்பீங்களா இருக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் சீமானும் களைச்சி போயிட்டார் பாவம். அவரும் தேர்தலில் தனியாக பிரச்சாரம் பண்ணி 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 பண்ணி
ஆனால் தமிழ்நாட்டில் தைரியசாலியான சீமான் தைரியசாலி தான். ஏன்னா எல்லா தேர்தல் அண்ணன் சொன்னது முன்னாடி தேர்தல் கேண்டிடேட்டை போட்டுருவார். ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அவர் கவலை இல்லை. அவர் கொள்கை என்ன, இன்றைக்கா ஒரு நாள் ஆட்சியை பிடிக்கணும். அது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லைன்றார். அது இனிமேல் நடக்காது. ஏன்னா அவர் கட்சியில் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ உடனே சொன்னீங்கன்னா கூட்டணி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வீக்னஸாக கருதப்படும். தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி காமன் எனிமி திமுக வீழ்த்துவதற்கு நான் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கிறேன், இருந்தால் கூட எங்கள் கூட்டணி அதிமுகவுடன் மட்டும்தான், பாஜகவுடன் அல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு சேர்றதா இல்லையா பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் விடுவார். பாஜகவுடன் எங்கள் கூட்டணி இல்லை, அதிமுகவுடன் மட்டும்தான் எங்கள் கூட்டணி, அதிமுக சீட்டு வாங்கி பெறோம், பாஜக எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு போட வாய்ப்பு உண்டு. கடைசியில் சீமான் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா விஜய் வர்றது ரொம்ப டவுட்ஃபுல். விஜய் பாஜக கூட்டணிக்கு வரது நான் கூட முதல்ல இருக்கலாமான்னு பேசியிருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க கட்சியை, தனியாக போட்டு என்ன 2ல் 1 பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ 4 முனை தேர்தல் இருந்தால் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும்னு பாஜக தெரியும். 4 முனை தேர்தல் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் சீமான் 4 பேர் இருந்தால் திமுக வின் பண்ணிட்டு போயிடும். அதை தடுக்கணும்னு தான் எக்காரணத்து எப்பாடுபட்டாவது கூட்டணி அமைக்கணும் அமித்ஷா ஆசைப்படுறதுக்கு காரணமே இந்த ஒரு காரணம் தான். அந்த காரணத்துக்காக மட்டுமே சீமான் உள்ளே இழுத்துட்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ பகீரத பிரயத்தனம் அத்தனையும் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்களே பாஜக கூட்டணி பற்றி பேசியிருந்தீங்க. இதில் வந்து பாஜக அதிமுக 60 தொகுதிகள் கேட்குறதா ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? முதல்ல 100 தொகுதி கேட்டாங்க. 100 பாஜக என்ன சொல்லிச்சா, எங்களுக்கு 100 கொடுத்துருங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ எடப்பாடி கேட்டான், என்ன கூட்டணி அமைச்சு இப்போ பிளான் பண்ணிட்டீங்களா கூட்டணி அமைச்சரவைக்கு, நான் 40க்கு மேலே தர முடியாது, 30-35 மேலே தர முடியாது அப்படின்னா. அவர் பேச்சுவார்த்தையில் 80 வந்திருக்கு. இப்போ அது வந்து 60ல் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு கம்மியாக போனால் பாஜக ஒத்துக்காது. அந்த 60ல் 40 பாஜக போட்டி போடும். கடந்த முறை மாதிரி இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான ஒரு அட்லீஸ்ட் 25-30 எம்எல்ஏ ஒன்று ஆசைப்படுறாங்க. ஸோ 40 போட்டி போட்டால் மீதி 20 வந்து பாமக எடுத்துக்க மாட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா பாமகக்கு என்டிஏ கூட்டணி விட்டால் இப்போ டிஎம்கே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுங்க, அவர் விஜய் கூடயும் போக முடியாது, சீமானோடையும் போக முடியாது, என்டிஏல தான் தஞ்சை அடையணும். என்டிஏ தஞ்சைன்னு கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போக வேண்டியதான். 60ல் 40 பாஜக போட்டி போகுதுன்னா மீதி 20ல் 15 போட்டி போட்டால் 5 வந்து ஆளுக்கு 2 1 ஜிகே வாசன் கட்சிக்கு 1 இவருக்கு 1 அந்த மாதிரி கொடுத்து கிருஷ்ணசாமிக்கு 1 2 கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் என் கணக்கு பிரகாரம் பாஜக வந்து 60ல் நிற்க போகிறது. நாங்கள் உள் ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம், நாங்கள் எல்லோரும் கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு 60 கொடுத்துருங்க. 80 கேட்டாங்க, 80 முடியாதுன்னா 60ல் வந்து நிற்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 60ங்கிறது கொஞ்சம் ரீசனபிள் ஃபேர் நம்பர். 234ல் 60 மீதி 170 175 அங்கே ஏடிஎம்கே போட்டி போடுது, அதில் 130 145 ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த கணக்கு சரியாக வந்ததுன்னா பாஜக 40 தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு. ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.